டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நேராக நடத்தப்பட்ட காவலர்களின் தாக்குதலை கண்டித்து காங்கிரஸ் தலைமையில் மூணாறில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ ஏகே மணி ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். நீட் கேள்வித்தாள் பிரச்சனையில் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி தொண்டர்களுக்கு பின்துணை அறிவித்து அங்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உட்பட உள்ள தலைவர்களுக்கு நேராக நடத்தப்பட்ட காவலர்களின் தாக்குதலை கண்டித்து காங்கிரஸ் தலைமையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தப்படுகிறது. இதன் பாகமாக மூணார் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் மூணாறில் கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது. மூணாறில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை முன்னாள் எம்எல்ஏ ஏகே மணி துவக்கி வைத்தார். சாதாரண போராட்டம் இல்ல, இந்த நாட்டில் மாணவர்களுக்கு வேண்டி தேவையான காரியங்களுக்காக வேண்டி அவர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது அந்த போராட்டத்திற்கு இந்திய நாட்டை ஆட்சி செய்து இருக்கின்ற பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஜீவேனந்தா பிரசாத் அவர்கள் சரியான பதிலை கூட சொல்லாமல் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்த காரணத்தினால்தான் போராட்டம் கூடுதலாக போட வேண்டியது. தர்மேந்திர பிரசாத் பேரில் நடவடிக்கை உண்டாகணும், அவர் ராஜினாமா செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை முன்னில் வைத்து போராட்டம் நடத்தும் பொழுது இந்திய நாட்டின் சரித்திரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பாரத தேசத்தில் பாராளுமன்றத்தில் போராட்டம் நடத்தக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் பாரத பிரதமருக்கு எப்படி இருக்கின்றதோ அதுபோன்ற சட்டம் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கின்றது. அந்த சட்டத்தை கூட பாராமல் மோடியினுடைய தூண்டுதலின் பேரில் மோடி வீட்டிலே கிடந்து உறங்கிக் கொண்டு நீங்கள் என்ன வேணாம் செய்யுங்கள் போலீசுகளுக்கு சொன்னதனால் காரணம் நம்ம நாட்டினுடைய எதிர்க்கட்சி. மண்டலம் காங்கிரஸ் தலைவர் நெல்சன் தலைமை வகித்தார். ஐஎன்டியூசி மாநில செயலாளர் ஜி முனியாண்டி முக்கிய உரையாற்றினார். போராட்டத்தில் ஐஎன்டியூசி ரீஜனல் தலைவர் டி குமார், மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார், பஞ்சாயத்து துணைத் தலைவர் லட்சுமி மற்றும் தலைவர்களான ஏ ஆண்ட்ரோஸ், ஜெயராஜ், ராஜாராம், மார்ஷ் பீட்டர், ரியாஸ் மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் ஏராளமான கட்சி தொண்டர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.